ஸோ ஆக்டிவ் லிசனிங் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷனை வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து ஆக்டிவாக வந்து லிசன் பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்களை பேசுகிறத வந்து அட்டென்ஷன் வந்து கொடுக்குறீங்க, ஃபிசிக்கலாக இல்லாமல் மென்டலாக எமோஷ்னலாக அவங்களுக்கு வந்து கொடுக்குற அந்த மெசேஜஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அவங்க பண்ணுற அந்த ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. இதுதான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து ஆக்டிவ் லிசனிங்னு வந்து சொல்கிறது. இமேஜின் பண்ணுங்கள், இப்போ உங்களோட ஃப்ரெண்டு கலீகோ இல்லை பார்ட்னரோ வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து கேட்பீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருப்பீங்க. பட் உங்களோட மைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எங்கேயா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா வந்து இந்த கான்வர்சேஷனில் வந்து நம்ம என்ன பேசலாம், அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்கலாம், வந்து இதுதான் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு உங்களோட ஃபோனில் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்த பார்த்துட்ருக்குற அந்த இடத்த வந்து ஈஸியாக வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. ஆக்டிவ் லிசனிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் அட்டென்ஷன் வந்து கொடுக்குறீங்க, ஃபிசிக்கலாக இல்லாமல் மென்டலாக எமோஷ்னலாக வந்து கொடுக்குறதான் வந்து நம்ம ஆக்டிவ் லிஸ்னிங். எல்லா விஷயத்தையும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, என்ன யோசிக்க அது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து கவனிக்கிறதா வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஆக்டிவ் லிசனிங். ஸோ ஆக்டிவ் லிசனிங் வந்து பண்ணும்போது வந்து உங்களுக்குள்ளே இருக்க இன்டர்னல் டயலாக்ஸை வந்து எல்லாத்தையுமே காம் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அட்டென்ஷன் வந்து கொடுங்க. அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு மட்டும் கேட்குறது மட்டும் இல்லை, நீங்கள் என்னெல்லாம் வந்து கவனிப்பீங்க அப்படின்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ், என்ன மாதிரி வந்து டோன் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்டடி அண்ட் அப்சர்வ் பண்ணுவீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட எமோஷனல் கியூஸை வந்து உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் வந்து கொடுக்குறீங்க. எப்படின்னா ஐ எம் ஹியர் ஃபார் யூ, யூ கேன் ஸ்பீக் வாட் எவர் யூ வாண்ட் டு சே. அதே மாதிரி ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் காட்டும் போது அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சேஃபாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்கள் வந்து இன்டர்பிரேட் வந்து பண்ணுவோம். சில அவங்க சொல்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம டிஸ்அக்ரி பண்ணுறதுக்கும் இல்லை வந்து ஆமாம் நீ சொல்கிறது வந்து சரிதான் ஒரு அக்ரி வந்து பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து அதில் வந்து நம்ம இன்டர்பிரேட் வந்து பண்ணுவோம். இது வந்து இன்டர்பிரேட் பண்ணுறது வந்து சரியா இல்லை தப்புன்னு கேட்டிங்க அப்படின்னா 50% வந்து இட்ஸ் ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த 50% வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் when it comes to the active listening நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்கள வந்து ஃபினிஷ் பண்ண வைக்கிறோம். அவங்களோட தாட்ஸோ அந்த ஒப்பீனியன்ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து உங்களோட இது பேசி முடிங்க அப்படின்ட்டு. இந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கறதுனால வந்து சைலண்ட் வந்து கிடையாது. இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்குறது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட் ஆஃப் ஆக்டிவ் லிசனிங் இஸ் வாட்ஸ் beneath த வேர்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கான்வர்சேஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க என்ன அப்படின்னா ஆர் யூ ஓகே, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து என்கிட்ட இது ஷேர் பண்ணு அப்படின்னு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யா எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் வந்து கட் பண்ண பார்ப்பாங்க. ஆக்டிவ் லிசனஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி என்ன தான் அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாலுமே கூட அவங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க தே ஆர் நாட் ஓகே, தே ஆர் டீலிங் வித் சம் அதர் திங். அவங்களோட எமோஷனல் கியூஸை வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க என்ன மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதையுமே வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து சில கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். லைக் இப்போ உங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்களோட டே வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். வேறு ஏதாவது நீ பண்ணினியா, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன தோணும், நீங்கள் வந்து அவங்களோட கான்வர்சேஷனில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க வந்து இன்னும் உங்கள்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னும் சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து சேஃபாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கொஷின்ஸ் வந்து கேட்குறதுனால வந்து இது நம்ம ஒருத்தங்கள்ட்ட வந்து இன்ட்ரோகேட் வந்து பண்ணுறோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னா இல்லை. ஒரு கான்வர்சேஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணோம் அப்படின்னா அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டால் மட்டும்தான் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்களோ நம்மளால் வந்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து அட்வைஸோ ஒப்பீனியனோ சஜஷன்ஸோ ஏதாவது வந்து கேட்க வராங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அட்வைஸோ இல்லை ஒப்பீனியனோ வந்து சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேத்துக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு வந்து அந்த அட்வைஸ் வந்து தேவையே இல்லையான்னு யோசிக்கிறது இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அட்வைஸ் வந்து சொல்லிடுவாங்க. அது அவங்க ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டோம்ல என் வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அப்படியே வந்து போயிடுவாங்க. பட் வந்து கிளியராக வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலாம் அவன் எதுக்காக வந்திருக்கான், என்ன வந்து சொல்ல வரான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த அட்வைஸ் வந்து கொடுத்துருக்கோமா இல்லையானா அந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறதே இல்லை. அவங்களோட மெசேஜ் வந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது வந்து நமக்கு ஒரு கிளியர் கான்வர்சேஷன் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஒரு தாட்டில் வந்து
ஒப்பீனியனோ ஒரு அட்வைஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஒன்ஸ் நமக்கு எல்லாம் அந்த கிளாரிட்டி கிடச்சிடும், நம்ம அந்த மெசேஜ் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு அட்வைஸோ ஒப்பீனியன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து ஓகே இவ்வளோ நேரம் அவன் நம்ம வந்து பேச்சை கேட்டிருக்கான், கொஷின்ஸ் கேட்டிருக்கான், ஒரு கிளியர் கான்வர்சேஷன் வந்து நடந்திருக்கு, ஸோ அவன் சொல்கிறது வந்து சரியாக தான் இருக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொல்கிற அட்வைஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க ப்ளஸ் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவ் லிஸ்னிங் இஸ் ஒன் ஆஃப் த யூனிக் கிஃப்ட் யூ கேன் கிவ் டு சம்ஒன். இப்போ உள்ள டைமில் வந்து நிறைய பேர் வந்து என்ன இப்போ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா யாராவது நம்ம சொல்கிறது வந்து விஷயத்தை வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதோ ஈகோவை பார்க்குறது வந்து இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஒரு ஜென்யூன் பர்சனாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து லிசன் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பீப்புள் வந்து உங்கள் கூட வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ட்ரூத் வந்து என்ன அப்படின்னா வந்து பீப்புள் வந்து யாருமே வந்து ஆக்டிவாக வந்து லிசன் பண்ணுறதே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நான் வந்து அடுத்தது வந்து என்ன சொல்ல என்ன வந்து அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணேன், ஏன் ஸ்டோரி வந்து எப்படி நான் ரிலேட்டடாக கொண்டு வந்து இதுதான் வந்து அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க தவிர வந்து அவன் என்ன சொல்கிறான் வந்து ஒரு டோட்டலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தோஸ் திங்ஸ் அவங்களோட பாடி லாங்குவேஜோ டோனோ எக்ஸ்ப்ரெஷன்ஸோ ஈவன் அவங்களோட மெசேஜஸோ வந்து நீங்கள் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு வந்து நீங்கள் ஜெனுவனாக இருக்கீங்க வந்து அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரிஷியேட் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆக்டிவ் லிசனிங் வந்து இஸ் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கில் தான். அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த ஸ்கில்லை வந்து மாஸ்டர் பண்ண முடியும். அதர்வைஸ் யூ வில் நெவர் கெட் தட்.